500 கோடி பங்களா இருந்தும் பங்களாவை காலி செய்துட்டு இப்ப வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்களாம் ராதிகா அவங்களும். பின்னணியில இப்படி ஒரு உருக்கமான காரணம் இருக்கா? இப்ப ஒரு பரபரப்பான விஷயம் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட நட்சத்திர தம்பதிகளான சரத்குமார் மற்றும் ராதிகா சமீபத்துல தங்களோட 25வது திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. இப்ப இவங்க சுமார் 500 கோடி மதிப்பிலான தங்களோட பிரம்மாண்ட பங்களாவை விட்டுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்கன்னு சமூக வலைதளங்கள்ல இவங்களை பத்தின செய்திகள் ரொம்பவே அதிகமா வலம் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. சொல்ல போனா இப்ப கூட மறுபடியும் படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட சிவகார்த்திகேயன் அவர் கூட தாய் கிழவி இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில சுமார் 15,000 சதுர அடி கொண்ட அந்த பெரிய வீட்டுல கதவுகளை திறந்து மூடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதான். பராமரிப்புக்கு 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தேவைப்படுறாங்களாம். அதனாலதான் இந்த ஒரு முடிவை இவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பெரிய வீட்டை நிர்வகிக்கிறதுல இருக்கிற சிரமமுமே ராதிகா அவங்கள இந்த சின்ன வீட்டுக்கு மாற தூண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராதிகா அவங்க முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. தாய் கிழவி திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. உசிலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 75 வயசு மூதாட்டிய மையமா கொண்ட இந்த படத்துல சிங்கம், புலி மற்றும் முனிஸ்காந்த் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. முதல்ல பிப்ரவரி 20ஆம் தேதி வெளியாகவிருந்த இந்த படம் இப்ப சில காரணத்தினால பிப்ரவரி 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அரசியல் மற்றும் சினிமான்னு 2 துறைகள்லயுமே பிஸியா இருக்க இந்த தம்பதிகளோட திடீர் இடமாற்றம் ஹாலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, ராதிகா அவங்க சமீபத்துல கொடுத்த பேட்டியில கூட ரொம்ப வேதனையோட நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. ராதிகா அவங்களுக்கு மட்டும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது கச்சிதமா பொருந்தும், அதை அப்படியே நடிச்சிருவாங்க. அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அந்த கதாபாத்திரமாவே மாறி அவ்வளவு தூரம் அசத்தி நடிப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போலதான் இப்ப தாய் கிழவி படத்திலும் அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க. சமீபத்துல சிவகார்த்திகேயன் அவர் கூட இந்த ப்ரமோஷன் வேலைகள்ல ஒரு வீடியோவா அவங்க பதிவிட்டு இருந்தது கூட பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இவ்வளவு தூரம் மேக்கப் போட்டு அவங்கள ஆளையே மறைச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு தாய் கிழவியாவே மாறி இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து அவங்க நிறைய படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க அண்மையில அவங்களோட அம்மாவோட இறப்பு அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதனாலதான் உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு மாறுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு இப்ப ஒரு பதில் கிடைச்சிருச்சுங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.